ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஒரு முன்மாதிரியான சபை, எ மாடல் சர்ச். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார். சபைகள் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அன்றைய சபைகளிலே வல்லமை, வசனம், கிருபை, அபிஷேகம், ஆவியானவர். இன்றைய சபைகளிலே ஆட்டம், ஆர்ப்பாட்டம், அதிகமான ஆடம்பரங்கள். இந்த நாளிலே ஒரு முன்மாதிரியான சபையை அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சபை என்பது, அன்பானவர்களே, தேவன் தம்முடைய கிரயத்தினால் கொள்ளப்பட்டது. சபை ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல. இட் இஸ் நாட் ஏ என்டர்டெயின்மெண்ட் கிளப். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள் ஏதோ பொழுதுபோக்குவதற்காக சபைக்கு வருகிறார்கள். சபை ஒரு பொழுதுபோக்கும் இடமல்ல, உங்களை பழுது பார்க்கும் இடம். இரண்டாவது, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் கிடையாது. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணால் வரலாம், விரும்பினா போகலாம், இல்லை கொஞ்சம் போர் அடித்தா வெளியே போயிடலாம். இது ஒரு சினிமா தியேட்டர் கிடையாது. இது கர்த்தருடைய ஆலயம். எனவே அதற்குரிய கனம், அதற்குரிய மதிப்பு, அதற்குரிய அந்தஸ்து சினிமா தியேட்டரில் எப்படி வேணால் இருக்கலாம். சாப்பிட்டு கொண்டே நீங்கள் சினிமா பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் சினிமா தியேட்டருக்குள்ளே. ஆனால் ஆலயம் என்பது கனமானது, பரிசுத்தம் உள்ளது, பயபக்திக்குரியது. இரண்டாவது, சபை என்பது இன்றைக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஹோட்டல், நாளைக்கு ஒரு ஹோட்டல், அப்படி அல்ல. அன்பானுடைய அது ஒரு வீடு. எனவே தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகரை பார்க்கிறேன், வாரத்துக்கு ஒரு சபை, மாதத்திற்கு ஒரு சபை, வருடத்திற்கு ஒரு சபை. இந்த சபையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி எந்த சபையிலையும் ஒழுங்காக இருக்க முடியாது. இதற்கு அவர் பல காரணங்களை சொல்லுவார்கள். ஊழியர் சரியில்லை, அங்கே பிரசங்கம் சரியில்லை, ஆராதனை சரியில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சபையுமே நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. முதலாவது, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், அப்பொழுது எல்லாமே மாறும். மாற வேண்டியது அவர்கள் அல்ல, மாற வேண்டிய நீங்கள் தான். இந்த நாளிலே ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும், அருமையான வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட சபை அல்ல, இட்ஸ் ப்ளூரல். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இங்கே ஒரு 5 குறிப்புகளை ஒவ்வொன்றாக நான் சொல்ல விரும்புகிறேன்.